ரைட் 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 பரவாயில்ல ரைட் குட். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபாலோட் பை ஃபுட் ஒர்க்பா. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபாலோட் பை ஃபுட் ஒர்க்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பாலோட லைனை பார்த்து போயிட்டு ஃபுட் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபுட் தூக்கி போட்டுற கூடாது எப்பவுமே. அப்ப அதனால தான் சில பால் வந்து நீ கொஞ்சம் அண்டர் த பால் மாதிரி இருக்கு, டிஃபென்ஸ் ஒரு மாதிரி பாப் ஆகுது. தெரியுதா? எந்த கை கண்ட்ரோல், எந்த கை பவர்? இது டாப் ஹேண்ட் வந்து கண்ட்ரோல், பாட்டம் ஹேண்ட் வந்து பவர். ஓகே கரெக்ட்டா? சரி ஓகே. பாட்டம் ஹேண்ட் பவர். இப்போ ஏர்ல போகுது, அண்டர் த பால் தான் போறீங்க. இப்போ ஏர்ல போகுதுன்னா பவரை வந்து கம்மி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் அதிகப்படுத்திக்கலாம். கண்ட்ரோல் அதிகப்படுத்திங்கன்னா இன்னும் பாலுக்கு மேல போய் ஆடலாம். நீங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபாலோ பண்ணாம ஃபுட்ட ஃபர்ஸ்ட் போட்டுறீங்க. ஷோல்டர் கொஞ்சம் பின்னாடியே இருக்கு, அதனால தான் ட்ரை இது வந்து கேட்ச்லாம் போகாது, கவர் பாயிண்ட்ல தான் போகுது, கேப் தான். ஓகே ஓகேவா? ஸ்டில் டாப் ஹேண்டோட கண்ட்ரோல் இன்னும் அதிகமா இன்வால்வ் பண்ணீங்கன்னா தரையில போகும், சூப்பரா தரையில போகும். இல்லங்க இப்போ இது டிஃபென்ஸ் பண்ண பாத்தீங்களா இல்ல டாப் பண்ண பாக்குறீங்களா? இது டிஃபென்ஸ் பண்ண பாக்குறீங்க. டிஃபென்ஸ் ஆட பாக்குறீங்கன்னா பாட்டம் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வரணும்ல. நீங்க பளிச்சுன்னு டாப் பண்ணா நேரா கவர் கையில தான் வரும். கரெக்ட்டா? பாட்டம் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா இது ஒரு ரன்னா கன்வெர்ட் ஆகும். இல்ல நீங்க அடிக்கிற நல்ல ஷாட்ஸ் பார்க்க எல்லாமே சூப்பரா இருக்கு, அடிக்கிற நல்ல ஷாட்ஸ் எல்லாம் ஃபீல்டர் கையில போயிட்டே இருக்கும். சரியா? பாட்டம் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா ஆடி இங்கே டிராப் பண்ணீங்கன்னா கவர் வரதுக்குள்ள ஒரு 30 யார்ட்ல வைக்கிறாங்கன்னா கவர் வரதுக்குள்ள ஒரு ரன் ஈஸியா ஓடலாம் இல்லையா? நீங்க பளிச்சுன்னு டாப் பண்றீங்க, அது கேப் ஸ்பீக் பண்ணா பவுண்டரி, இல்லனா நேரா ஃபீல்டர் கிட்டே போய் மோதும், பீக்கா சிங்கிளும் பெருசா ஓட முடியாது. சிங்கிள் டிஃபென்ஸ் தான் பண்ண போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா ஆடும். குட். சோ அந்த டிராப் தான் ஒரு ரன் கொடுக்கும். இது க்ளோஸ் பால், இது எதுக்கு டிராப் பண்ணா? இது அடிங்க. இது நல்ல க்ளோஸ் பால் தானே, இது வச்சிரலாமே பளிச்சுன்னு. பிளேட் இது நல்ல கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல் அதிகப்படுத்துங்க, அவ்வளவுதான் சொல்றது. ஓகேவா? ஒரு ஷார்ட் ஏர்ல போறதுனாலே பவர் நல்லா இருக்குன்னு கொடுத்தோம், இல்ல அண்டர் த பால் போறோம்னு அர்த்தம். கண்ட்ரோல் அதிகப்படுத்தணும்னா டாப் ஹேண்டோட இன்வால்வ்மெண்ட் அதிகப்படுத்தும். டாப் ஹேண்டோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாகணும்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் நல்லா டிப் பண்ணி அழகா பாலுக்கு போகணும். ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம்.